கடந்த 2 நாட்களாக கவர்மெண்ட் ரீதியாக வரக்கூடிய அப்டேட்ஸ்கள் அனைத்துமே நம்ம நம்மளுடைய சேனல்ல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய இந்த அப்டேட்ஸ்கள் என்னன்னா, கவர்மெண்ட் ரீதியாக சொல்லப்படக்கூடிய ஒரு 10 ஸ்கீம்ஸ் 10 அப்டேட்ஸ் அப்படிங்கிறத என்னென்ன, இந்த 10 அப்டேட்ஸ்னால எவ்வளவு நலவுகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம். முதலாவதாக புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு அறிவித்திருக்கக்கூடிய ஒரு முதல் ஸ்கீம் என்னன்னா, இலவச மின்சாரம் வந்து வழங்கியிருக்காங்க. அது எப்படின்னா, 2 மாதத்திற்கு 500 யூனிட் பயன்படுத்தக்கூடிய வீடுகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு 200 யூனிட் கரண்டை வந்து இலவசமாக தருவதாக கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்திற்கு நம்ம கடந்த ஆட்சி காலத்துல இன்னும் கடந்த மாதங்கள் நம்ம எப்படி கரண்ட் பில் கட்டிக்கிட்டு இருந்தோம்னா, ஒரு 100 யூனிட் தான் நமக்கு இலவசம் கொடுத்திருந்தாங்க. பிறகு 200 யூனிட்டுக்கு மேல கரண்ட் போயிருந்துச்சு, யூஸ் பண்ணிருந்தோம், பயன்படுத்தியிருந்தோம் அப்படின்னா அதற்கான காசை வந்து வாங்கிடுவாங்க. இப்ப என்னன்னா, 500 யூனிட் வந்து அதற்குள்ள நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா 200 யூனிட் வந்து இலவசமாக கவர்மெண்டே தர்றாங்க. 200 யூனிட்டுக்கு மேல நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கரண்ட்டுக்கான காசை தான் நம்ம வந்து கவர்மெண்ட்டை கட்டணும். அதே 500 யூனிட்டுக்கு மேல பயன்படுத்தக்கூடிய கடைகள், இன்னும் பெரிய பெரிய வீடுகள், இன்னும் பெரிய பெரிய பணக்காரர்கள், அவங்கெல்லாம் எப்படின்னா பழைய மாதிரி தான் 100 யூனிட் தான் அவங்களுக்கு இலவசம். இப்படிங்கிற ஒரு ஸ்கீமை முதலாவதாக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இரண்டாவதாக பெண்களுக்கான பாதுகாப்பு படையை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பெண்களுக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனை, பெண்களுக்கு எங்க பார்த்தாலும் சீண்டல்கள். இன்னும் பெண்கள் இப்போ ரோட்டில் நடந்து போறாங்கன்னா அவர்களினுடைய நகையை பறிச்சுட்டு போறாங்க, அவர்களினுடைய பேக்கை திருடிட்டு போறாங்க. இன்னும் அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம கற்பழிப்பு, இன்னும் பெண்களை வந்து துன்புறுத்துறது, பெண்களை வம்பிழுக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, இது போன்ற நிகழ்வுகள்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்து வருது. அதை வந்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில சிறந்த பெண்கள் பாதுகாப்பு படையை உருவாக்கி இருக்கிறாங்க நம்மளுடைய தமிழக அரசு. மூன்றாவதாக என்ன ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா, போதைப் பொருள் தடுப்பு சட்டம். இதற்காக வேண்டிய தனி பிரிவை போலீஸ்ல போட்டிருக்காங்க. இப்ப போதைப் பொருள் இன்றைக்கு கஞ்சா, இன்னும் அபீனு, இன்னும் மது, இன்னும் குட்கா, இது போன்ற பொருட்கள்லாம், இது போன்ற வகையான இந்த வஸ்துக்களை எல்லாம் இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்துறாங்க. இளைஞர்கள் அதிகமாக பயன்படுத்தி கேன்சர், இன்னும் அல்சர், இது போன்ற பல நோய்கள்ல பாதிக்கப்படுறாங்க. இன்னும் பல குடும்பங்கள் இதனால சீரழியுது. அப்படிங்கிறதுனால இந்த போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவும் ஒரு நல்ல ஸ்கீம் தான். நான்காவதாக இன்றைக்கு இந்த ஒரு அமலை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அது என்ன விதமான அமல்னா, தமிழ்நாட்டிலேயே 717 டாஸ்மாக் கடைகளை வந்து மூடி இருக்காங்க. 717 டாஸ்மாக்னா 717 மதுபான கடைகள், பாரை வந்து மூடி இருக்காங்க. அது எப்படின்னா, இந்த வழிபாட்டு தலங்கள், இந்த கோயில், பள்ளிவாசல், சர்ச்சு, இன்னும் பள்ளி கல்லூரிகள், இன்னும் மருத்துவமனைகள், இது போன்ற முக்கியமான இடங்கள்லாம் இருக்கும்ல, அந்த இடங்களுக்கெல்லாம் பக்கத்துல எந்தெந்த டாஸ்மாக்லாம் இருந்திருக்குதோ அது எல்லாத்தையுமே இன்றைக்கு வந்து மூடிட்டாங்க. அது எல்லாத்தையுமே அடைச்சிட்டாங்க. இன்னும் இந்த ஒரு ஸ்கீமும் நல்ல ஒரு ஸ்கீம் தான். அடுத்ததாக புதிய அரசு அறிவித்திருக்கக்கூடிய 5வது ஸ்கீம் என்னன்னா, பெண்களுக்கான ரொம்பவும் முக்கியமான ஸ்கீம் இதுதான். பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம். இலவசமாக பெண்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். இது வந்து ரொம்பவும் ஒரு சூப்பரான ஸ்கீம். எந்த அளவு இருக்குன்னா, முன்னாடி பெண்கள் வந்து லோக்கல் பஸ்ல ஒரு 60 கிலோமீட்டர் அல்லது 70 கிலோமீட்டர் வரையும் தான் இலவசமாக பயணம் செய்ய முடியும். ஆனா இன்றைக்கு இந்த ஒரு ஸ்கீம் எப்படிப்பட்ட ஒரு ஸ்கீம்னா, பெண்கள் 600 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர், இன்னும் 800 கிலோமீட்டர் வரையும் கூட பயணம் செய்யலாம் இலவசமாக. இப்ப கன்னியாகுமரியிலிருந்து சென்னைக்கு, சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு, இது போன்ற ரொம்ப தூரமாக தொலைமாக இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் பெண்கள் எந்த விதமான பணமும் இல்லாம தைரியமாக இலவசமாக பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. 6வதாக பெண்களுக்கான, குடும்ப தலைவிகளுக்கான மாதாந்திர உதவி பணத்தொகை. மாசம் கடந்த ஆட்சி காலத்துல 1000 ரூபாய் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து மாதம் பெண்களுக்கு உதவி பணத்தொகையாக மகளிர் தொகை அப்படின்ற ஒரு நேமை வச்சு மாதம் 2500 ரூபாய் நாங்க கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுவும் ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்கீம் தான். 7வதாக பெண்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கக்கூடிய எந்த அளவு இருக்குன்னா, கவர்மெண்டே சமயக்கட்டுக்குள்ள வந்து யோசிச்சிருக்காங்க. எப்படின்னா,
6 சிலிண்டர் வருடத்திற்கு நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இலவசமாக தருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஸ்கீம் தான். 6 சிலிண்டர் இலவசமாக தருவாங்கன்னா சிலிண்டரே தரமாட்டாங்க. அந்த 6 சிலிண்டர் வாங்குவதற்கான பணம் எவ்வளவு வருதோ அவ்வளவு பணத்தை நாங்கள் உங்களுடைய பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க பாருங்க. பெண்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய வீட்டுக்கு சமயக்கட்டுக்குள்ள யோசிச்சிருக்காங்க. அடுத்து 8ஆவதாக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் என்னன்னா, பெண்களுக்கு இன்னும் இளைஞர்களுக்கு அவர்களினுடைய வேலை வாய்ப்பு திட்டம், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த இளைஞர்கள், இன்னும் வேலை இல்லாமல் படிச்சுட்டு எந்த விதமான ஒர்க்குங்க இல்லாமல் ரொம்ப வீட்டில் சிரமப்படக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு வட மாநிலத்தவர்கள் தான் நிறைய பேர் நம்மளுடைய நாட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாத்தையுமே அவர்களினுடைய நாட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டு நம் இளைஞர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாக கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 9ஆவதாக இதுவும் ரொம்ப நல்ல ஒரு ஸ்கீம் தான். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு உதவித்தொகை தர்றாங்க. மாதம் வேலை இல்லாத பட்டதாரிகள்னா படிச்சுட்டு வேலை இல்லாம வீட்டுல இருப்பாங்கல்ல இளைஞர்கள், அவர்களுக்கு மாதம் நாங்க 4000 ரூபாய் தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து படிப்பதற்கு முன்பு மாணவர்களாக இருப்பாங்கல்ல, +2 +1 இது போன்ற படிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக நாங்க 2500 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 10ஆவதாக இதுவும் ஒரு அற்புதமான ஸ்கீம் தான். அது என்னன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வட்டி இல்லா கடனை நாங்கள் கொடுக்க போகிறோம். இப்போ மேற்கொண்டு படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்கள்ட்ட அந்த விதமான பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை, எந்த விதமான வசதியும் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு 20 லட்சம் வரையும் நாங்கள் வட்டி இல்லாமல் கடனை கொடுப்போம். அந்த பையன் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு எங்கள்கிட்ட கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கடனாக மட்டும் அவங்களுக்கு 20 லட்சம் வரையும் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ்களை புதிதாக நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி புதிதாக வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் இது போன்ற கவர்மெண்ட் ரீதியாக வரக்கூடிய அப்டேட்ஸ், இன்னும் ஸ்கீம்ஸ்களை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.